சங்கீத்பூர்ன்ற ஒரு அழகான கிராமத்தில் மாணிக்கம்னு என்கிற ஒரு விறகு வெட்டி வாழ்ந்துட்டு வந்தார். அவர் தினமும் காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டி அவர் குடும்பத்தை பார்த்துக்கிட்டாரு. வழக்கம் போல ஒரு நாள் விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ளே போனார். திடீர்னு எங்கே இருந்தோ சிங்கத்தோட சத்தம் கேட்டுச்சு. அப்பா அவர் அலறி அடிச்சுக்கிட்டு பயந்துட்டு ஓடிட்டு இருந்தாரு. ஐயா இங்கே வாங்க, நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு தூரத்துலேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அவரும் சத்தம் கேட்ட இடத்துக்கு போனாரு. அப்போ சிங்கம் விறகு வெட்டியை பார்த்து இப்படி சொல்லுச்சு. ஐயா, நான் தெரியாமல் இந்த கூண்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன். நீங்கள் என்னை காப்பாற்றினீங்கன்னா நான் உங்களுக்கு பல உதவி செய்வேன். நீ சொல்கிறத நம்பி எப்படி இந்த கதவை நான் திறக்க முடியும்? கதவை திறந்து விட்டா நீ என்னை அடித்து சாப்பிட மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அப்படின்னு விறகு வெட்டி கேட்டதுக்கு சிங்கம் இப்படி சொல்லுச்சு. ஐயா, நான் மிருகங்களையும் மனுஷங்களையும் அடித்து கொல்றவன் தான். அதுக்கு நீ என்னை காப்பாற்ற வந்தவன். ஒன்று கூடவா நான் அடித்து கொல்ல போகிறேன்? அவ்வளோ நன்றி இல்லாதவனா நான்? அப்படின்னு சிங்கம் விறகு வெட்டிக்கிட்ட இப்படி நைஸாக பேசிச்சு. விறகு வெட்டியும் சிங்கம் சொன்னதை நம்பி கதவை திறந்து விட்டான். அந்த நன்றி கட்ட சிங்கம் விறகு வெட்டி கதவை திறந்து விட்டோன்னு தாவிக்கிட்டு அவர் அடித்து கொள்றதுக்காக போச்சு. சிங்கமே, நீ செய்கிறது உனக்கே நியாயமாக இருக்கா? உன் பேச்சை நம்பி உன் கூண்டுலேருந்து உன்னை விடுவிச்சா நீயே என்னை கொல்ல பார்க்குறிய? இதுதான் எனக்கு நீ காட்டுற நன்றியா? என் உயிரை காப்பாற்றதுக்கு நான் என்ன வேணா போய் சொல்வேன். அதை கூடவா நீ நம்புவ? மனுஷங்களா இருந்தால் அறிவு இருக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு சுத்தமாக அறிவே இல்லை. நீ செஞ்ச தப்புக்கு நான்லாம் பொறுப்பாக முடியாது. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கல, அந்த வழியா ஒரு நரி நடந்து போச்சு. நரி கிட்ட நியாயத்தை கேட்கலான்னு சிங்கம் நரிய கூப்பிட்டுச்சு. நரியும் அந்த இடத்துக்கு வந்துச்சு. உடனே நடந்த கதையெல்லாம் சிங்கம் நரி கிட்ட சொல்லுச்சு. அதுக்கு நரி இப்படி சொல்லுச்சு. நீங்க இப்படி சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. கதையை முதல்ல இருந்து சொல்லுங்க. உடனே சிங்கம் நடந்ததெல்லாம் நரி கிட்ட சொல்லுச்சு. நான் அந்த கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருந்தேன். எந்த கூண்டுக்குள்ள மாட்டிட்டு இருந்தீங்க? இதோ இங்க இருக்கே அந்த கூண்டுக்குள்ளதான். எப்படி மாட்டிட்டு இருந்தீங்க? இருங்க, நான் போய் எப்படி மாட்டினேன்னு காமிக்கிறேன். சிங்கம் அந்த கூண்டுக்குள்ள போன உடனே நரி அந்த கூண்டோட கதவை சாத்திருச்சு. அதுக்கு சிங்கம் நரியை பார்த்து இப்படி கேட்டுச்சு. என்ன நரியாரே, இப்படி ஏமாத்திட்டீங்க? நியாயம் சொல்றதா சொல்லி திருப்பி என்னை இந்த கூண்டுக்குள்ளே வச்சு அடைச்சிட்டீங்களே என்று சிங்கம் கத்தியது. அதுக்கு நரி இப்படி சொல்லுச்சு. நீங்க பேசாம அந்த கூண்டுக்குள்ளேயே இருங்க. நான் ஒன்றும் அந்த மனுஷன் மாதிரி முட்டாள் கிடையாது. உங்களுக்கு சாதகமாக சொன்னால் முதல்ல மனுஷனை அடித்து கொள்ளுவீங்க, அப்புறம் என்னையவே அடித்து கொள்ளுவீங்க. அதனால தான் நான் உங்களை கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டேன். ஏன்னா நரி இப்படி சொன்ன உடனே சிங்கம் அதை தப்ப நினச்சி வருந்துச்சு. கதையின் நீதி: ஒருவர் செஞ்ச நன்றியை மறந்தா என்னைக்குமே உயர்வில்லை. அதனால் நம்மளுக்கு கிடைச்ச உதவி சின்னதோ பெருசோ அதை நம்ம எப்பயுமே நன்றியோடு இருக்கணும்.